அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பது அல்ல, எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கின்றார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாயிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவு அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கும். வழியையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வது கூட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரை காமிக்காதீர்கள். முடிந்தால் அவர்கள் ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறார்கள் என்று யோசியுங்கள். ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரிய வரும்போதுதான் மனம் வலிக்கத்தான் செய்யும். இவர்களையா இத்தனை நாளாய் உயிராய் உறவாய் நினைத்தோம் என்று நம்மளை விட்டு விலகி போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன காரணம் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். ஒரு முறை அழுதுப்பார், சோகம் குறையும். ஒரு முறை கத்திப்பார், கோபம் குறையும். ஒரு முறை விலகிப்பார், நேசம் குறையும். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியறதே இல்லை. இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். நமக்கு பிடித்தவர்கள் கிட்ட உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் இலகுவாக ஜெயித்து விடுகின்றோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இது பச்சந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி. யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். நாம் என்னதான் அன்பு பாசத்தை திகட்டி திகட்டு அள்ளி கொடுத்தாலும் பதிலுக்கு அவர்கள் நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். நம்மளோடு பழகுகிறவர்கள் எல்லாரும் நம்ம கிட்ட உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பது நமது முட்டாள்தனம்தான். துரோகங்களில் சிறந்தது நம்பிக்கை துரோகம். அதை நமக்கு அன்பானவர்கள் தான் சிறப்பாக செய்வார்கள். எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிய வருகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை இல்லாத குணத்தை மறைத்து வைத்திருந்தது திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் உனது தன்மானம் அல்லவா? எதிரியை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் இனிக்க இனிக்க பேசி பழகி முதுகில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பாதே. முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் துரோகங்களும் பச்சந்திகளும் வாழும் பூமி இது. நிரந்தரம் இல்லா சுயநலம் நிறைந்த உலகம் இது. யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே இங்கு நிஜம். இங்கு முகங்களை விட முகமூடிகளே அதிகம் நேசிக்கப்படுகின்றன. விட்டு கொடுத்தே பழகாதீர்கள். பிறகு ஒரு முறை நீங்கள் மறைத்தாலும் கெட்டவர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும்.
விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவை. விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புதியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. உயிரோடு இருக்கும் போதே நடைப்பிணமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள். தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும். சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள். விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் உன் தன்மானம். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு, ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை, அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும், மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது
அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம், அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே. தேனின் குடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடமிருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீக்களிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம். உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயனில்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும், இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில்
நேர்மையும் உண்மையும் ஈடிணை இல்லாதது. அதை அற்பமானவரிடம் எதிர்பார்க்காதே. நீ மதிக்காத பொழுது எந்த சூழலும் உன்னை ஏதும் செய்யாது. சிலரை பாவம் பார்க்காதே. அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். உன் கஷ்டங்களுக்கு, உன் வேதனைகளுக்கு, உன் தேவைக்கு நீயே போராடு. அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லோரும் பாதியில் விட்டு செல்பவர்கள். மகிழ்ச்சி என்பது இடமல்ல, அது ஒரு திசை. காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம், மரங்கள் நகராது. பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான், ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது. ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நீ சொல்லும் பொழுது அதை கேட்போர் அறிவோர். நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியது செய். வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும், உன் வேலையை பார். அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு. சிலருக்கு வழிவிடு, அவர்கள் போகட்டும். அவர்கள் உனக்கு விடையல்ல, உன் பாதைக்கு தடை. வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு. யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை. இதுதான் இன்றைய உறவுகள். நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகி போகிறது. உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அதன் வழியை போக்க எப்போதும் வழி இருக்காது. 1000 உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது. யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே, தூரமாக இரு, நீ மதிக்கப்படுவாய். பிறர் உன்னை பாரமாய் நினைக்காமல் வாழ். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வரம். எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம். உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்க கூடியவர். உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே. ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும். உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே இல்லை. எவனுக்கு அதிகமாக பொறுமையுள்ளதோ அவரே அதிகமான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்த இடம்தான் மனம் ஓடி வருகிறது. அந்த உறவு நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிர்க்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது. நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது. உன்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு போவது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள். அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள். இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல 1000 வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது, போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது. நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது.
சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார்கள். நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள். நம்மை சுற்றி 1000 உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான். நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும்போது தெரியும் அவர்களது உண்மையான முகம். கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள், சற்று உணர்ந்து பாருங்கள். அப்போது தெரியும் அவர்களின் வலி. நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள். நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது. எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது. உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பல நேரங்களில் அவரது தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். பிறருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்ச பேர் இங்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் பிறருடைய வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள். இதுதான் மனிதர்களின் குணம். உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது. நீ படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்தும் கொள்ளலாம். உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய், செதுக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள், புன்னகையுடன் ஏற்றுக்கொள். உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒரு பலனும் இல்லை. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளின் அன்பும் உண்மையான அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வின் நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்தே போகும். யாரோ ஒருவராக இருந்து முக்கியத்துவத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகி போவதன் அர்த்தம் என்ன? தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு. பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதே. அதைவிட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள். அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி. நீ அகாயத்திற்கு சென்றாலும், ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும், மலை இடுக்கில் மறைந்து கொண்டாலும், எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள். உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும். இதுதான் இறை தத்துவம். அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம். உன் வலியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. கெட்டவன் சாகும் போதுதான் கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரை கஷ்டப்படுவான். வாழ்வில் அழுவதும் தவறு இல்லை, விழுவதும் தவறு இல்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுத பின் இல்லாமல் இருப்பதும் தான் தவறு. யார் உன்னை எதிர்த்தாலும் உன் தேடல், உன் முயற்சியை கைவிடாதே. கருத்து சொல்ல அனைவராலும் முடியும், அதனை செயல்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். எனவே உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தபடி செய். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களுடன் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். சில இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பு உங்களுக்கு ஏமாளி என்ற பெயரை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதே. உன்னை யாராவது நிராகரித்தால் நீ உயரப் போகின்றாய் என்பது அர்த்தம். அதற்கான முயற்சியில் மட்டும் நீ ஈடுபடு. மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் நாம் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம்.